ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனல் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட பேரே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது சோம்பேறி சிக்கன் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சமைக்க இப்போ தான் கற்றுக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாம். இந்த சிக்கன் ரெசிபி வந்து நீங்கள் சாதத்தோட சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வித்தின் 15 மினிட்ஸில் இந்த ரெசிபி வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிக்கன் ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிக்கணும். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பாதி லெமன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிக்கன் ஸ்மெல்லே இருக்காது. இப்போ இதோட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு. இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் வச்சு ரொம்ப டேஸ்டி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடைசியாக வந்து இதோட கடைசியாக கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மறந்துட்டேன். அதனால சிக்கன் வந்துட்டு நான் வேக வைக்கும் போது சேர்த்துட்டேன். நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கடைசியா பாதி லெமன் விதை இல்லாம எடுத்து அதனோட ஜூஸ் இதோட சேர்த்துறேன். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கையை வச்சு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது உப்பு காரம் எல்லாம் வந்துட்டு சிக்கன்ல ஈவனா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். தண்ணிலாம் நீங்க எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த சிக்கனோட நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ சிக்கனோட எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நான் மண்சட்டியில தான் செய்ய போறோம். நீங்க நான் ஸ்டிக் எது வேணாலும் செய்யுங்க. அடியான கனமான பாத்திரமா இருக்கணும். மண்சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதோட சேர்த்துறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வந்து மறந்துட்டேன். அதனால 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இருந்தா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கன் நீங்க நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே தண்ணி விடும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு சிக்கனும் தண்ணி விடும், வெங்காயமும் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலேயே உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். அடுப்பை மீடியம்ல வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சூப்பரா சிக்கன் உங்களுக்கு வெந்துடும். அப்பப்ப இடையில வந்துட்டு திறந்துட்டு கிண்டி விடுங்க, எல்லாம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல சூப்பரா சிக்கன் வெந்து வந்துடும். இடையில நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி நல்லாவே விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சிக்கனும் வெந்துடும். அந்த தண்ணியை நல்லா வத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரை ஆயிடும். இப்போ ஒரு கரெக்டா 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சிக்கனும் வெந்துருச்சு, எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளா ஈஸியான இந்த சிக்கன் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா வந்துட்டு இதுல பொடியான இருக்கிற கொத்தமல்லி தழையை தூப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடும். இது நீங்க சாதத்தோட, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பிகினர்ஸா இருக்கவங்க கூட இது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.